فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وأيضا قال الله تبارك وتعالى في مقام الآخر وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال الله تبارك وتعالى في مقام الآخر قل أطيعوا الله وأطيعوا الرسول صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لولاك لما خلقت الأفلاق. وأيضا قال رسول الله صلى الله عليه وسلم أنا تركتم المغيظة البيضاء أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்து எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த புனிதமிக்க ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்தார். பெரியன்பர்களே, எல்லாருக்குமே தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாசத்துல தான் பிறந்தாங்க. ஷமாயிலே திருமீதில ஹதரத்தே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சன் இப்திதாயி 570ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே உதித்தார்கள். மக்கத்துல் முக்கர்ரமால பாபு சலாமுக்கு நேர் ஆப்போசிட்ல அபூ தாலிபுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை சுபோ சாதியக்கூடிய நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பிறப்புகளை பற்றி நாம் அடிக்கடி உங்களுக்கு பயான்ல சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் பட்டும் படாம ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பிறப்பு இயற்கைக்கு மாறான விஷயங்கள் நடந்தது. சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலாவுடைய வயித்துல எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரு உண்டாங்கனாங்களோ அந்த சமயத்துல ஹஜரத்தே ஆமினா ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், ஷமாயிலே திருமீதில ஹஜரத்தே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஹஜரத்தே ஆமினா ரலியல்லாஹு தஆலாவுடைய வயித்துல சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரு உண்டாகும் சமயத்துல இருந்து ஒரு பாதல், ஒரு மேகம் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். அந்த மேகம் எப்படி அப்படின்னா எங்கெங்க அன்னை ஆமினா போறாங்களோ அங்கெல்லாம் அந்த மேகம் என்ன செய்யும்? கொடை பிடிக்கும். கொடை என்பது நம்ம கொடை பிடிக்கிற மாதிரி கிடையாது, மேகம் கொடை பிடிக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கூட மதீனாவுக்கு போயிருக்கக்கூடிய எத்தனை சகோதரர்கள் பார்த்திருப்பாங்க, மஸ்ஜிதே கமாமா, ஹரம் ஷரீஃப் வெளியில மதீனால மஸ்ஜிதே கமாமா என்பதாக சொல்லுவாங்க, கொடை பள்ளிவாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்து அவங்க தீனுடைய தாவத்துடைய வேலை எத்தி வைக்கும் சமயத்துல பயங்கரமான வெயில். அந்த சமயத்துல மேகம் அவங்களுக்கு கொடை பிடிக்கும். அவங்க நிக்கிற இடத்துல மட்டும், நடந்து போற இடத்துல மட்டும் மேகம் அப்படியே நவுந்து கொடை மாதிரி பிடிச்சிடும். வெயில் அவங்க உடம்பு மேல படாம பார்த்துக்கும். அந்த இடத்துல போய் 2 ரக்காத் தொழுதாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க, மஸ்ஜிதே கமாமா என்பதாக, கொடை பள்ளிவாசல். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நசீப் கொடுப்பான், எல்லாத்துக்குமே போய் பார்க்கலாம். அந்த லைன்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா மஸ்ஜிதே கமாமா, கொஞ்சம் தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீடு மஸ்ஜிதே அபூபக்கர். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மஸ்ஜிதே உமர். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மஸ்ஜிதே அலி. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹஜரத் ஃபாத்திமத்து ஸுஹ்ராவுடைய வீடு. இது எல்லாமே மதீனாவுடைய ஹரம் ஷரீஃப்குள்ளேயே இருக்கும். எல்லாமே அந்த இடத்துல பள்ளிவாசல் மாதிரி கட்டி எல்லாம் மூடி வச்சிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஞாபகார்த்தமா பெரியன்பர்களே, இப்படி அன்னை ஆமினா எப்ப அவங்க வயிற்றுல பெருமானார் கருவாய் உண்டாங்கனாங்களோ அந்த நேரத்துல இருந்தே அவங்களுக்கு கொடை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது மேகம். சுப்ஹானல்லாஹ். பெரியன்பர்களே, அன்னை ஆமினாவே கூறுகின்றார்கள், நான் தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி கிணத்துக்கு போவேன், என்னோட பல தோழிகள் வருவாங்க. அந்த சமயத்துல தண்ணி ரொம்ப கீழே இருக்கும், ஆழமா. அதை கைத்து போட்டுதான் இழுக்கணும். ஆனா நான் போனேன் அப்படின்னா தண்ணி அப்படியே பிஸ்மில்லான்னு மேல வந்துடும். அல்லாஹ் அக்பர். அன்னை ஆமினா எந்த விதத்திலையும் சிரமப்படக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் இது எல்லாமே.
அவங்களுடைய பரக்கத்தை கொண்டு அவங்க கூட இருக்கக்கூடிய ஸ்டோரிகள் எல்லாமே தண்ணி அப்படின்னு செய்வாங்க, முண்டுக்குவாங்க. கைத்தை போட்டு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆசப்பாய் அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிற மோட்டர் வைக்கணும், இது வைக்கணும், பைப்பு வைக்கணும், பம்பு செட் வைக்கணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே மேலே வரும், இவங்க எல்லாம் முண்டுக்குவாங்க. அவங்க போன பிறகு அப்படியே கீழே போயிடும். சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆமினா கூறுகின்றார்கள், ஷமாயிலே திரும்பியில் அறிவிக்கப்படுது, எப்ப என்னுடைய வயிற்றுல கரு உண்டானதோ அந்த சமயத்துல என்னுடைய உடம்பில் இருந்து இயற்கையாகவே ஒரு நறுமணம் வந்து கொண்டு இருந்தது. அல்லாஹ் அக்பர். உடம்புல இருந்து நறுமணம் வந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். தெரு முழுக்க மணக்கும். நான் வெளியில தண்ணி எடுக்க போனேன் அப்படின்னா மக்காவுடைய தெரு எல்லாமே மணக்கும். சுப்ஹானல்லாஹ். பெரியவர்களே, அதே போன்று நான் படுக்கும் சமயத்துல சொர்க்கத்தினுடைய கன்னிகள் வந்து எனக்கு என்ன செய்வாங்க, விசிறி ஆட்டுவதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். மலக்குமார்களுடைய கால்களை அமுத்துவதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். இது மாதிரி இயற்கைக்கு மாறான பல விஷயங்கள் அன்னை ஆமினாவுக்கு நடந்தது. பேசிக்கிட்டு போனா பெருமான சீரத்தை பத்தி நாள் போதாது, போய்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்துக்கு வரும். பெரிய இப்படி ஒரு நாள் வந்தது, ரபியுல் அவல் பிறை 12 20/4/570 சன்னை இப்திதாயி திங்கட்கிழமை சுபோ சாதியக்கூடிய நேரத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உதித்தார்கள். உதிக்கும் சமயத்துல அவங்கள வந்து செவிலித்தாயாக நர்ஸ் டாக்டர் யார் அப்படின்னா ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க தான் செவிலித்தாய். பெரிய பிள்ளை இன்னைக்கு நம்மள ஆஸ்பத்திரிக்கு போகும் பிள்ளை பெக்க முடியாது தமிழ்நாட்டில், இல்லைங்களா? வடநாட்டில் அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட வீட்டில் தான் பிள்ளை பிறகுது. யூபி சைடெல்லாம் ஷானஸ் பாய், யூபி சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா டாக்டரு ஆஸ்பத்திரிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே வீட்லேயே பார்த்துக்குவாங்க. அந்த மாஹோல் அது மாதிரி, அவங்களுடைய உணவு வகைகள்லாம் அது மாதிரி. நம்ம உணவு வகைகள் அப்படிலாம் கிடையாது. நம்ம வேலையே செய்யறதில்ல. நம்ம கொண்டாடிங்க எப்போ மாசமானாங்களோ கிளாஸ் விட்டா அதை ஹக்கிங்கினே கீழே பேசவும் போதாங்க எக்கிங் பார்ப்பாங்க. நான் என்ன இருக்கேன், கர்ப்பமா இருக்கிறேன், ஒரு பொருள் எடுத்து இங்கிட்டு அங்கே இருக்க மாட்டான். அந்த காலத்தில் அப்படி இல்லை. இன்னைக்கு சுகப்பிரசவம் ரொம்ப ரொம்ப கம்மி, சுகப்பிரசவம் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே சிசிரியன் தான். ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, நடக்க மாட்டேங்கிறாங்க, எந்த வேலையும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல எல்லாமே சாதிக்கணும். கர்ப்பமாயிட்டேங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எப்படியும் ஒரு வருஷம் ஓட்டிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா அதனுடைய அவங்களுடைய தீமை எப்படி உங்களுக்கு தெரியல. அதை அறுத்தி எடுத்து அதுக்கு ஒரு நாள், அதுக்கு ஒரு பெரிய இது, வயிற்றை தூக்கக்கூடாது, அது ஒரு 6 மாசம் பார்த்து அவங்களுக்கு தான் சிரமம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நோவாம நொங்கு திங்குவோம், நோவாம நொங்கு திங்குவோம். அது மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. பெரிய விஷயத்துக்கு வரும். ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் சமயத்துல ஹஜ்ரத் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா செவிலித்தாயா இருந்தார். பெரியவர்களே, அவங்களே ஷமாயிலே திருமீதில அறிவிக்கிறாங்க. வேற எந்த சஹாபியும் இல்ல, அவங்களே அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இயற்கைக்கு மாறான பல அற்புதங்களை நான் சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் சமயத்தில் கண்டேன். என்னஜி, குழந்தை பிறக்குது, பிறக்கும் சமயத்துல பன்னீர் குடம் உடையும். இந்த பன்னீர் குடம் இருக்கு பார்த்தீங்களா, அது உடையும். உடைஞ்ச உடனே என்ன அப்படின்னா, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கெட்ட நீர், எல்லா அசுத்தங்களும் முதல்ல வெளியில வரும். எடுத்த உடனே குழந்தை வராது, எடுத்த உடனே குழந்தை வராது, முதல்ல அசுத்தங்கள் எல்லாமே வரும். இப்ப பெண்கள் வந்து மாதவிடாய் இருக்கல, கர்ப்பமான அந்த மாதவிடாய் நின்றுடும் இல்லைங்களா, அது எல்லாமே உள்ளதான் தங்கி இருக்கும், அது எல்லாமே வெளியில வரும். அதுக்கு தான் நிஃபாஸ் என்பதாக சொல்லுவாங்க. 40 நாள் வந்துகிட்டே இருக்கும், பெண்கள் அசுத்தமா இருப்பாங்க, நிஃபாஸ் என்பதாக சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு, அப்ப குழந்தை பிறக்கும் சமயத்தில் எடுத்த உடனே குழந்தை வெளியில வராது, அசுத்தங்கள் முதல்ல என்ன செய்யும், வெளியில வரும். வெளியில வந்த பிறகுதான் குழந்தை வெளியில வரும். ஆனா சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல குழந்தை பிறக்கும் சமயத்துல அசுத்தங்கள் வெளியில வரல, குஷ்பு வெளியில வந்துச்சு. அல்லாஹ் அக்பர். நறுமணங்கள் வெளியில வந்தது. யார் சொல்றா? இவங்க அவங்க சொல்லி இல்ல, ஹஜ்ரத் ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்றாங்க, செவிலித்தாய், நான் அசுத்தத்தை எதிர்பார்த்தேன், அசுத்தம் வரல, வெறும் நறுமணம் மட்டும்தான் வந்தது, நறுமணம் மட்டும்தான் வந்தது, எந்த அசுத்தமும் வரல. சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த உலகத்தில் வெளியில தோன்றுகின்றார்கள். தோன்றும் சமயத்துல எல்லாருக்குமே இயற்கை என்ன அப்படின்னா, தொப்புள் இருக்கு பாத்தீங்களா, தாயுடைய குடல்ல சேர்ந்து இருக்கும், அதுக்கப்புறம் தான் அதை வெட்டுவாங்க இல்லைங்களா. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்ல, வெளியில பிறக்கும் சமயத்துல தொப்புள் கொடி வெட்டப்பட்டு இருந்தது. அல்லாஹ் அக்பர். இயற்கைக்கு மாறான விஷயம். இரண்டாவது, மஹ்தூல், ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் இருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியில வராங்க. வெளியில வர 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 என்னாச்சு, நறுமணம் முழுக்க அந்த வீடுகளிலே பரவி ஒரே ஒளிமயமாகி விட்டது, நூறானியத்தாயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்துட்டான்.
வந்த உடனே 15 நிமிஷம். இது யார் சொல்றா? அந்த குழந்தை பிரசவத்தை பார்த்த ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா ஷமாயிலே திருமிதியில் அறிவிக்கிறாங்க. 15 நிமிஷம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லாக்கப்படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கவனமா கேட்கணும், தூங்கக்கூடாது, கவனமா கேட்கணும். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நிமிடத்துக்கு பிறகு அப்படியே கர்வட் பதல்னா, அப்படியே திரும்புறாங்க. ஒரு கணிச்சு அப்படியே திரும்புறாங்க. திரும்பி மண்டி போட்டு சஜ்தா செய்யறாங்க. அல்லாஹ் அக்பர். நான் சொல்றது கட்டுக்கதை கிடையாது. ஷமாயிலே திருமீதில பிரசவத்தை பார்த்த ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த ரிவாயத்துக்களை அறிவிச்சிருக்கிறாங்க. பெரியவர்களே, மண்டியிட்டு சஜ்தாவுடைய நிலைமையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நீண்ட நேரம் சஜ்தா செய்றாங்க. எங்க குழந்தை பிறந்து 15 நிமிஷத்துல இயற்கைக்கு மாறான செயலுக்கு இது எல்லாமே. பெருமானா சஜ்தால ரொம்ப நேரம் இருந்து கொஞ்ச நேரம் கழித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இடது கையை கீழே ஊன்றி தன்னுடைய தலையை மெதுவாக மேலே எடுத்து இந்த வலது கையுடைய கலிமாவுடைய விரலை எடுத்து வானத்தின் பக்கம் காட்டுகின்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் அக்பர். இந்த விஷயத்தை எல்லாமே அப்படியே ஹஜரத் ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னை ஆமினா மயக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மல்லாக்கப்படுகிறாங்க. யாரு? சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை எல்லாமே மயக்கம் தெளிஞ்ச பிறகு அன்னை ஆமினா கிட்ட சொல்றாங்க. யாரு? ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கொஞ்ச நேரம் கழிச்சு தாயும் அந்த சேவி இந்த ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அந்த சேவி பார்க்கறாங்க. ரெண்டு செவிலி தாயும் பார்க்கறாங்க. தன்னுடைய முகடில் இருந்து பிளந்து ஒரு வானத்தினுடைய அதாவது மேகம், ஒரு மேக கூட்டம் உள்ள வருது, வந்து சொல்லுது. அதுல இருந்து சரீரி சத்தம் வருது. இவர் மஷ்ரிக்கில் இருந்து மகரிப் வரை, கிழக்கில் இருந்து மேற்கு வரை, வடக்கில் இருந்து தெற்கு வரை, இவர் எல்லா பூமியில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் இவர்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அல்லாஹ் அக்பர். சரீரி சத்தம். அதுக்கப்புறம் சத்தம் வருது. இதற்கு 1,24,000 நபிமார்களுடைய தன்மைகள் ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனை எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்களோ அத்தனை நபிமார்களுடைய பண்புகள், தன்மைகள், ஒழுக்கங்கள், திறமைகள் அனைத்தும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். 1,24,000 நபிமார்களுக்கு தனித்தனி தன்மை இருக்கு. தில்க ருசுல் ஃபஸல்னா பாஸுக்கும் அலா பாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நபி ரசூலை காட்டிலும் இன்னொரு ரசூலுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம், சிறப்பை வழங்கி இருக்கின்றோம். எல்லா சிறப்புகளுமே ஒரே நபிமார்களுக்கு கிடைக்காது. ஹஜரத்தே ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, ஹஜரத்தே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, ஆதம், ஷீஷ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்படி 1,24,000 நபிமார்களுடைய தன்மைகள், குணங்கள், அவருடைய திறமைகள் அனைத்தையுமே நாம் ஒரே ஒரு நபிக்கு வழங்கி இருக்கின்றோம். காத்தமுன் நபி சர்தாஜே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த சத்தம் வந்து அந்த மேகம் அப்படியே மறைஞ்சு போச்சு. வீடு முழுக்க ஒளிவட்டம் ஆயிடுச்சு. ஒரே குஷ்பு, ஒரே நறுமணம். அல்லாஹ் அக்பர். ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத்தே ஆமினா கிட்ட சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிள்ளையை நீ பெற்றிருக்கிற. அல்லாஹ் அக்பர். என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நான் பார்த்ததே கிடையாது. பெரியன்பர்களே, இந்த ஹதீஸுடைய அடிப்படையில 2 விஷயத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதிச்சு காட்டுறாங்க. பிறந்து 15 நிமிஷத்துல, பிறந்து 15 நிமிஷத்துல. ஏன்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலுல்லாஹ் மதா நபியு ஸாஅதா, மதா நபி ஸாஅதா, நீங்கள் எப்பொழுது நபியாக ஆனீர்கள்? என்ன கேள்வி கேக்குறாங்க ஜி முஹம்மது அலி பாய், तुम कब से अल्लाह के नबी बने हो? ஹதரத்தே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 40 ஆண்டுகள் ஆனவர்கள் சொல்லல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய செய்வதற்காக வேண்டி மண்ணை எப்பொழுது சேகரிக்கப்பட்டதோ அதற்கு முன்பாகவே அல்லாஹ் எனக்கு நபிச்சுவடி என்ற கிரீடத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். அல்லாஹ் அக்பர். யாசர் பாய், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு முறை, ஒரு உசூல்,
எல்லா நபிமார்களுக்குமே 40 வயசுக்கு அப்புறமே தான் நபித்துவ பட்டம் கிடைக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா கிட்ட சொல்றாங்க, அபூ ஹுரைரா, என்னை அல்லாஹ் எப்ப நபியாக ரசூலாக ஆக்குனா அப்படின்னா எல்லாருக்குமே 40 வருஷம் ஆன பிறகு இல்ல, எனக்கு அல்லாஹ்வுடைய நபி, முதல் நபி ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செய்வதற்காக வேண்டி மண்ணுடைய ஒரு வடிவம், அந்த மட்டி கா புத்தலா, அதை செய்வதற்காக வேண்டி மண்ணை எப்பொழுது சேகரித்தானோ அதற்கு முன்பாகவே எனக்கு நபி ரசூல் என்ற கிரீட பட்டத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். மனித குலம் பிறப்பதற்கு முன்பாகவே சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிறந்தார்கள், நபியாக ஆக்கப்பட்டார்கள், நிர்ணயிக்கப்பட்டார்கள். இதுதான் சத்தியமான உண்மை. அப்ப பிறக்கும் சமயத்துல ரெண்டு விஷயத்தை நமக்கு போதிக்கிறார் சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். सजदा सजदा अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम जब पैदा हुए 15 लहजे में अल्लाह के रसूल ने सजदा किया, करवट बदला और सजदा किया, अपनी अंगुली को उठाकर आसमान की तरफ इशारा किया कि अल्लाह के सिवा इस दुनिया में कोई माबूद नहीं है। जब अल्लाह के नबी इस दुनिया में आए तो दो रिसाले, दो चीजों को हमारे पास पहुंचाए, एक नमाज, दूसरा कभी अल्लाह का शिर्क नहीं करना, शिर्क कभी नहीं करना। अल्लाह सिर्फ एक है, वहदानियत है, अल्लाहुस समद, अल्लाह बेनियाज है, कुल हुवल्लाहु अहद, अल्लाह एक है, ஒருமை உற்றவன், ஒருமை உள்ளவன், ஒருமைத்துவம் உள்ளவன், அவனுக்கு ஈடு அவன்தான், வேறு யாரும் அவனுக்கு ஈடு கிடையாது. பெரிய அன்பர்களே, அப்ப முதல்ல சஜ்தா செஞ்சாங்க, किसी हालत में नमाज को नहीं छोड़ना। हदीस में आता है मन तरक सलात मुतअम्मिदन फकद कफर, जो आदमी जानबूझकर नमाज को छोड़ दिया वो इस्लाम से खारिज हो जाएगा। अल्लाहु अकबर। வேண்டுமென்றே யார் தொழுகையை விடுகின்றார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள்। किसी हालत में नमाज को नहीं छोड़ना। अल्लाह के रसूल पैदा होते ही पहला पैगाम यही दिया, सजदा कर कर बतलाया कि नमाज को लेकर आया हूँ, मैं नबी हूँ, मैं रसूल हूँ, नमाज को लेकर आया हूँ, किसी हाल में नमाज को नहीं छोड़ना। मुसलमान का शान ये है, किसी वक्त इंसान अल्लाह के सामने सर झुकाना जरूरी है। अल्लाहु अकबर। பெரியன்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே இரண்டு விஷயத்தை நமக்கு போதித்து காட்டுகின்றார்கள். சஜ்தா, நீண்ட நேரம் சஜ்தா செய்தார்கள். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், தொழுகையை கொண்டு வந்திருக்கின்றேன், தொழுகையினுடைய கண்குளிர்ச்சி, அஸ்ஸலாத்து குர்ரத்து ஐனுல் லி, தொழுகை என்னுடைய கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது, எந்த நிலைமையிலும் நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ் அக்பர். எந்த நிலைமையிலும் தொழுகை விட்டு விடாதீர்கள். ஹஜ்ரத் இமாம் முஜத்தித் அல்-ஃபைசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுடைய தஃப்சீரிலே கூறுகின்றார்கள், இன்றைக்கு எத்தனையோ மக்கள் பிடிவாதமாக இருக்கின்றார்கள். உண்மையா இல்லையா அசர் பாய்? உண்மையா இல்லையா? எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் சகோதரர், மகரிபுடைய தொழுகை நடக்குது, மற்ற நேர தொழுகை நடக்குது, வெளியில நின்றுட்டு இருக்கிறார். அவருக்கும் பள்ளிவாசல் முஸ்லிம் தானே, அவரு முஸ்லிம் தானையா? எனக்கும் பள்ளிவாசலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அங்க தொழுகை நடக்குது, நான் வேற முஸ்லிமா? வெளியில நின்றுட்டு இருக்கிறான். கஷ்டம், பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், அடி மேல அடி, பல பிரச்சனைகள். ஆனா அவருக்கு உள்ளத்துல நினைக்கிறாரு, நாம ஒரு சஜ்தா செஞ்சா அல்லாஹ் நம்முடைய முசீபத்தை எல்லாம் நீக்கிடுவானே அப்படிங்கிற உள்ளத்துல ஒரு கடுகு அளவு கூட உள்ளத்துல தோண்டல. யாரோ எதுக்கோ நிக்கிற மாதிரி வெளியில நின்றுக்கிறான். எத்தனை முஸ்லீம் இன்னைக்கு பாக்குறோம் தெரியுங்களா? எத்தனை முஸ்லீம் நம்ம பாக்குறோம் தெரியுங்களா? தொழுகை முடிச்சிட்டு வெளியில வராங்க, உட்கார்ந்து இருக்கிறார், பேசிட்டு இருக்க வெட்டித்தனமான பேச்சுக்கள். உள்ள தொழுகை நடக்குது, பாங்கு சத்தம் கேட்குது, பாங்கு சத்தம் காதுல கேட்குது, தொழுகை நடக்குது, அந்த சத்தமும் கேட்குது. இருந்தாலும் நமக்கும் பள்ளிவாசலுக்கும் நமக்கும் தொழுகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்று நடந்து கொள்கின்றான். என்ன ஜி? பிடிவாதம். जिद करता क्या, मुझे इतनी परेशानी है, इतनी तकलीफ है, लेकिन कभी जिंदगी में अल्लाह के सामने सजदा करूंगा, दुआ करूंगा, 2 रकात नमाज पढ़ूंगा, अल्लाह के पास पूछूंगा, मेरी तमाम चीजों को अल्लाह ताला मुसीबतों को दूर कर देगा। ये इंसान कभी सोचता नहीं, बल्कि गैर की तरह जिद करते हुए बाहर खड़ा है, नमाज अंदर चल रही है, मुसलमान है, कैसा झूठा मुसलमान है। अल्लाह पादुआ करो।
பெரியன்பர்களே, முஜதித் அல்பேசானி நான் சொல்லல, முஜதித் அல்பேசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், எதுவரை நீங்கள் சஜதா செய்யவில்லையோ, எதுவரை நீங்கள் தொழுகவில்லையோ, உங்களுடைய பலா முசீபத்துக்களை, உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் ஒருபோதும் தீர்க்க மாட்டார். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஷஃபி பாய் எழுதி வச்சுக்கோங்க. பெரியவர்களே, எதுவரைக்கும் நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் மண்டியிடவில்லையோ, சஜ்தா செய்யவில்லையோ, யா அல்லாஹ், என்னுடைய புத்தி, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய எல்லா விதமான விஷயங்கள் உனக்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டேன், உனக்கு முன்னால் மண்டியிட்டு விட்டேன். அல்லாஹ் அக்பர். எதுவரை நாம் சஜ்தா செய்யவில்லையோ, தொழுகவில்லையோ, அதுவரை நம்முடைய கஷ்டங்கள் தீரா. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உண்மையாலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் குழந்தை பிறந்து 15 நிமிடங்களிலே அல்லாஹ்விற்கு முன்னால் மண்டியிடுகின்றார், सजदा செய்கின்றார். नमाज लेकर आया हूं, किसी हाल में नमाज ना छोड़ना। मेरे दोस्तों, बुजुर्गों, भाइयों, तुम लिख कर रख लो, तुम अपने दिलों में बिठा लो, जब तक सजना नहीं करोगे, जब तक तुम नमाज नहीं अदा करोगे, तुम्हारी तकलीफ दूर नहीं होगी, तुम्हारी परेशान दूर नहीं होगी। जब तक सजदा कर कर अल्लाह के सामने मांग लेते, तुम्हारी तमाम तकलीफों को अल्लाह दूर कर देगा, अल्लाह तुम्हारी मदद करेगा। सुभान अल्लाह. சஜ்தா செய்யவில்லை என்று சொன்னால், தொழுகை இல்லை என்று சொன்னால், நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான நிம்மதி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே ராஹத் என்பது இருக்காது. பலா முசீபத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். சஜ்தா செய்தால், தொழுதால், அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டால் உங்களுடைய எல்லா முசீபத்துக்களையும் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். இது நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, செய்து காட்டிய சத்தியமான வாக்குறுதி. ஒண்ணு. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால இருந்து தன்னுடைய வலது கையுடைய கலிமாவுடைய விரலை நோக்கி வானத்தின் பக்கம் காட்டுகின்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் சாட்சி கூறுகின்றேன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்னும் நான் சாட்சி கூறுகின்றேன், சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நான் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கின்றேன் என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். பெரியவர்களே, எந்த நிலைமையிலும் அல்லாஹ்விற்கு நிகராக நீங்கள் எதையும் நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ தமிழ் பக்கம் சொல்றாங்க, எம்மதமும் சம்மதம் இல்ல. எம்மதமும் சம்மதங்கிறது இஸ்லாமிய கொள்கை அல்ல. இஸ்லாமிய கொள்கை குல் ஹுவல்லாஹு அஹத், ஒருமைத்துவம். அல்லாஹ் மட்டுமே ரப்புல் ஆலமீன். வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னுடைய இறைவன் என்னுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். யாரு? அல்லாஹ். வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், அது யாரு? லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். கருணை உள்ளம் கொண்டவன், சங்கையானவன், இரக்க குணம் கொண்டவன், அவன்தான் உன்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு, ரெண்டு ரப்புமே ஒண்ணுதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே சொல்றான், அப்படின்னு சொல்லுங்க அப்படி. பெரியன்பர்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்திலே தோன்றும் சமயத்தில் ரெண்டு விஷயத்தை நமக்கு போதித்து காட்டினார்கள். இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம். பெரியன்பர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு நிகராக ஈடு இணை வைத்தால், அந்த மனிதன் தௌபா செய்யாத நிலைமையில் இறந்து விட்டால், அந்த மனிதனுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யக்ஃபிரு ஸுனூப. உன் எந்த பாவத்தை செஞ்சாலும் சரி நான் மன்னிச்சிடுவேன், ஆனா ஷிர்க் மட்டும் செய்யாம என்கிட்ட வா. எனக்கு ஈடு இணை மட்டும் வைக்காம என்கிட்ட வந்து அப்படின்னா நான் உன்னை மன்னிச்சிடுவேன். ஆனா ஈடு இணை வச்சு தௌபா செய்யாம என்கிட்ட வந்து அப்படின்னா உனக்கும் எனக்கும் இந்த உறவு துண்டிச்சு போச்சு. நீ யாரோ நான் யாரோ. அல்லாஹ் பாதுகாக்கிறேன். அதனால பெரியன்பர்களே, ஷிர்க் என்ற அல்லாஹ்விற்கு நிகராக எந்த நபியோ, எந்த ரசூலையோ, எந்த சஹாபாக்களையோ, எந்த அவுலியாக்களையோ, எந்த இறை நேசர்களையோ அல்லாஹ்விற்கு நிகராக நீங்கள் நினைப்பது மிகப்பெரிய குற்றம், அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பச்ச துரோகம். இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ எனக்கு ஈடு இணை வைக்கிறியே, எனக்கு ஈடு இணை வைக்கிற பாரு, அதாவது என்ன மாதிரியே அவனையும் கடவுளையும் நினைக்கிற பத்தியா, அந்த நினைக்கிறது இது பச்சை துரோகம், எனக்கு நீ செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்பதாக சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
தொழுகை, ஷிர்க், இந்த ரெண்டு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறந்த உடனேயே மக்களுக்கு போதித்து காட்டினார்கள். வாய் விட்டு இன்னும் பேசக்கூட இல்லை, ஆனா தன்னுடைய வாழ்க்கையில செய்கையில செஞ்சு காட்டினாங்க. அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறார், அல்லாஹ்விற்கு நிகரா யாருமே கிடையாது. இரண்டாவது தொழுகை, சஜ்தா செய்யுங்க, தொழுகையை எந்த நிலைமையில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். பெரியன்பர்களே, இந்த ரபியுலுடைய மாசத்துல நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாசம் என்பதாக ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான முஹப்பத், அவர் மேல நம்ம வைக்கக்கூடிய உண்மையான பிரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் எப்படிப்பட்ட பிரியத்தை வச்சாங்க? ரெண்டே ரெண்டு சம்பவத்தை சொல்லி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நல்லா கவனமா கேட்கணும், தூங்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நபியே, நீங்கள் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றாலும், அல்லாஹ்வை உங்களை நேசிப்பது உண்மை என்றாலும், ஃபத்தபிஊனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதிலே வைத்திருக்கின்றார். இப்ப நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மை அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை நான் பின்பற்றணும் இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நீ அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை நீ பின்பற்றுவாயாக. அப்படி பின்பற்றினால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரெண்டையுமே எங்க வச்சிருக்கிறான்? நாம அல்லாஹ்வை நேசிக்கிறதும் அல்லாஹ் நம்மள நேசிக்கிறதும் எதுல வச்சிருக்கிறான்? ஃபத்தபிஊனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதில் வைத்திருக்கின்றார். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுங்களா? அவங்கள மாதிரி வாழ்க்கையை நம்ம கற்பனையில கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு விஷயம், புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிக்கப்பட்டிருக்கு. ஹஸரத்தே அபூ தாதா ரலியல்லாஹு தஆலா, அவங்க இன்னொரு பேருக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. அபூ தர்தா, அபூ தாதா. இவர் ஒரு சஹாபி, அருமையான சஹாபி. மக்கா மதீனால வசதியானவர். 600 மரங்கள் கொண்ட மிகப்பெரிய தோட்டம் வச்சிருந்தார். யாரு? இவர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? என்னுடைய வீடு பக்கத்துல ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன், அவருடைய வீடு எங்க வீடு பக்கம் பக்கமா இருக்குது. அவர் வீட்டுல ஒரு பேரிச்சம்பழம் மரம் இருக்கு. அந்த மரம் அப்படியே வளைஞ்சி ஒரு ஷாக் அப்படின்னா ஒரு, அதாவது என்ன கிளை, ஒரு தேங்காய் தொங்குது பார்த்தீங்களா, கொத்து கொத்தா, அது மாதிரி ஒரு கிளை எங்க வீட்டுல தொங்குது. பழங்கள் பழுத்து கீழே விழுந்துருது சில நேரங்கள்ல வெயில் காலத்துல. அப்படி கீழே விழுங்கும் சமயத்துல என்னுடைய சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த குழந்தைங்க எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த சமயத்துல வாயில வைக்கும் பொழுது இந்த முனாஃபிக் என்ன செய்யறாரு? பக்கத்து வீட்டுக்காரு நேரா எங்க பிள்ளைங்களை அடிச்சு வாயில இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை பிடுங்கி கீழே வெளியில போடுறாரு. எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்க பேரிச்சம்பழத்தை வாயில வைக்கிறாங்க. வைக்கும் சமயத்தில் எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. அந்த குழந்தைய அடிச்சு அவன் வாயில இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை பிடுங்கி கீழே போட்டுருவான். விடமாட்டான், கீழே போட்டுருவான், பிடுங்கி கீழே போட்டுருவான். இது என்னால பார்க்க முடியல. யார சொல்லலாம், நீங்க அவரை கூப்பிட்டு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்களே அப்படின்னு. பெருமானார் அவரை கூப்பிட்டார். அவர் முனாஃபிக், நயவஞ்சகன். வெளியில பார்த்தா நான் முஸ்லீம், உள்ள கைர முஸ்லீம்களுக்கு சப்போர்ட். கூப்பிட்டு சொன்னார், ஏப்பா அப்படி செய்யற? சின்ன குழந்தைங்க சாப்பிட்டு போட்டுமே. அவர் சொன்னார், இல்லைங்க யார சொல்லலாம், நான் அப்படி விட மாட்டேன். எனக்கு என் பிள்ளைங்களுக்கு என் மனைவிக்கு இந்த பேரிச்சம்பழம் ரொம்ப விருப்பமானது, அதனால நான் அப்படி அனுமதிக்க மாட்டேன். சரி ஒன்று செய், அந்த பேரிச்சம்பழம் மரத்தை எனக்கு வித்துரு, நான் உண்டான காசு கொடுத்துறேன், உனக்கு நான் சொர்க்கத்துல பேரிச்சம்பழத்துடைய மரம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு டீலிங் பேசுறாரு. அவர் சொன்னாரு, இந்த மரத்தை தவிர வேற எந்த மரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் டீல் பண்ணுவேன், ஆனா இந்த மரத்துக்கு நான் டீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கம் யாரையுமே வற்புறுத்த மாட்டாங்க. லா இக்ராஹ ஃபித்தீன், தீன்ல நிர்பந்தங்கிறது கிடையாது. தீன்ல நிர்பந்தம் கிடையாது, சொல்லலாம், ஆனா நிர்பந்தம் செய்யக்கூடாது சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹஸரத் அபூ தர்தா அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு நாயகம் சிஸ்டம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த டீல் அவர்கிட்ட மட்டுமா இல்ல என்கிட்டயுமா அப்படின்னு. என்ன சொல்ற நீ அப்படி? அந்த பேரிச்சம்பழத்தை மரத்தை நான் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு சொர்க்கத்தில் நீங்க பேரிச்சம்பழம் வாங்கி கொடுப்பீங்களா, மரம் வாங்கி கொடுப்பீங்களா, இந்த டீல் ஓகேவா அப்படின்னு கேட்கிறாரு.
அவர் சொன்னாரு, கண்டிப்பா உங்ககிட்டயே செய்யறேன் மாதிரி. நீ அந்த பேரிச்சம்பழம் வாங்கி மரம் வாங்கி அந்த பக்கத்து அந்த சஹாபி பிள்ளைங்க சாப்பிட்டாங்க பாருங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு நான் கேரண்டி சொர்க்கத்துல உனக்கு பேரிச்சம்பழம் மரத்தை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. நேரா அந்த மக்கள்கிட்ட போன முனாஃபிக்கிட்ட போனாப்புல போய் பாருப்பா அந்த பேரிச்சம்பழம் டீல் பண்ணலாமா, எனக்கு கொடுத்துறியா வித்துறியா அப்படின்னு. அவர் சொன்னாப்புல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டே நான் கொடுக்கல, நீ கேட்டு நான் கொடுத்துருவேனா அப்படின்னாரு. அப்ப அந்த சஹாபி அபூ தர்தா சொன்னாங்க, உனக்கு என்ன தேவை, நீ என்ன விலை வைக்கிற, நீ வாயில என்ன வருதோ அதுதான் விலை, அது கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு. யாரு? இந்த முனாஃபிக். உடனே அந்த முனாஃபிக் சொன்னா, அப்படியா பரவாயில்ல, உன்னுடைய 600 மரங்கள் கொண்ட தோட்டம் இருக்கு பாத்தியா, அந்த தோட்டத்தை முழுக்க முழுக்க எனக்கு கொடுத்துடணும். எவ்வளவு மோசமான डीलिंग இது. क्या जी जरूर है, एक खजूर का दरख्त के लिए 600 दरख्त पूछता हूं. 600 மரங்கள் கொண்ட அந்த பேரிச்சம்பழ தோட்டம் நீ வச்சிருக்கிறியே, அது எனக்கு கொடுத்துரு, இந்த ஒரு மரம் நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னாப்புல. ஹதரத் அபூ தர்தா சொன்னாங்க, சௌதா பக்கா கி அப்படின்னாரு. வியாபாரம் பக்காவா, மாத்த மாட்டிய, மாத்தி பேச மாட்டிய அப்படின்னாரு. இல்ல 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 பெரியன்பர்களே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயலா தெரியுது வெளியிலிருந்து பார்த்தா. இன்னைக்கு நம்ம செய்வோமா ஜி, நாம செய்வோமா? யாராவது ஒரு மரத்துக்கு 600 மரத்தை நம்ம நிகரமா கொடுக்க முடியுமா? இதை விட உலகத்தை முட்டாள் நம்ம பார்க்க முடியுமா? நம்மளுடைய பார்வைக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா அவங்களுடைய பார்வைக்கு அப்படி கிடையாது. சுப்ஹானல்லாஹ். தான் சஹாபாக்கள் நேரா சொன்னாங்க, ரைட், நான் நீ என்ன ஒரு மரம் எனக்கு கொடுத்துரு, என் 600 மரம் நான் உனக்கு கொடுத்துறேன். நேரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, யா ரசூலுல்லாஹ் டீல் பக்கா, வியாபாரத்தை முடிச்சுட்டு என்னுடைய, அதாவது அவர் கேட்ட பெருமசி கேட்கிறாங்க, என்னையா கொடுத்த அப்படின்னு. என்கிட்ட கொடுக்க மறுத்தவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கானே, என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொன்னாங்க, என்னுடைய 600 மரங்களை கொடுத்து நீங்கள் கேட்ட அந்த ஒரு மரத்தை வாங்கியிருக்கின்றேன் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரே வஹி இறக்கப்படுகின்றது. அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 600 சொர்க்கத்தினுடைய மாளிகைகள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ தர்தா கிட்ட நீங்க ஒரு சுப செய்தி சொல்லுங்க. ஒரு 600 மரத்தை கொடுத்தாங்க, 600 மரத்தோடு 600 பங்களா, 600 மாளிகைகளை அல்லாஹ் அவருக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதாக. பெரியன்பர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன தரக்துல் முகீஸத்துல் பைஸா, அன தரக்துல் முகீஸத்துல் பைஸா, நான் ஒரு பாதையை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். அது எப்படிப்பட்ட பாதை? பைஸா, ஒளிமயமானது. नूरानियत का रास्ता है, उसमें कोई ढाल माल नहीं है. அதுல எந்த விதமான நெளிவு சுழிவு வளைவுகள் கிடையாது. நேரான பாதை, ஒளிவெட்டமான பாதையை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். பெரியந்தர்களே, இன்னைக்கு நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை, அவர் மீது நாம் முஹப்பத் வைக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும், கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையை வழிவகுத்து காட்டினார்களோ அந்த பாதையில் செல்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. நாம் அப்பொழுதுதான் முழுமையான ஈமான்தாரியாக ஆக முடியும். அப்படித்தான் சத்திய சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு மரத்துக்கு நிகராக 600 மரம் கொடுத்திருக்கிறாரே. பெரியவர்களே, இது வெளிப்படையை பார்த்தா முட்டாள்தனமா தெரியும், ஆனா உண்மை அது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆசை. அவர் சொன்ன வாக்குறுதியின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக சத்திய சஹாபாக்கள் ஆனார். ஆக பெரியவர்களே, இன்னைக்கு ரபியுலுடைய மாசம், நம்ம வெறும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாசம் என்பதாக நம்முடைய மனசுல வெறும் சந்தோஷமும் வெறும் ஆர்வமும் இருந்தால் மட்டும் போதாது. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த வழிமுறைகளை வழிவகுத்து காட்டினார்களோ, எந்த வழி பிரகாரம் நடந்தார்களோ, எந்த வழியை அவருக்கு நமக்கு விட்டு சென்றார்களோ, எப்படிப்பட்ட ஒளிமயமான நேரான பாதையை நமக்கு விட்டு சென்றார்களோ அந்த பாதையில் செல்வதுதான் உண்மையான உம்மத்தே முஹம்மதியா, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பின்பற்றக்கூடிய அவருடைய சரியான உம்மத்துக்கள் என்பதாக கருதப்படுவோமே தவிர வெறும் வாயளவுக்கு நாம் சொல்லிக்கொண்டு செயலிலே இல்லாமல் இருந்தால் இது உண்மையாலுமே நபித்துவம் அல்ல, இது உண்மையாலுமே உம்மத்தே முஹம்மதியாவுடைய வேலை அல்ல. நாம் உண்மையான பெருமானாருடைய சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லை என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்.
வல்ல ரஹ்மான் நேரம் அதிகமாகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு இன்னொரு சம்பவம் சொல்லுவோம். 2 சம்பவம் சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அன தரத்துமுல் முகீஸத்துல் பைஸா, நேர்மையான ஒளிவான ஒளிவட்டமான வளைவு சுழிவு இல்லாத நேரான பாதையை நாம் உங்களுக்கு விட்டு சென்றேன் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை நமக்கு காட்டிச் சென்றார்களோ அந்த வழிமுறையில் நாம் கண்களை மூடிக்கொண்டு அந்த வழியின் பிரகாரம் சென்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வழங்கப்பட்ட சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்பதில் கடுகு அளவும் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.